அனைவருக்கும் வணக்கம். இந்த லிவர் பற்றின கருத்தரங்கம் நம்மளது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கொண்டு வந்த நம்ம வந்து கேஎம்சிஹெச் அவர்களுக்கு கேஎம்சிஹெச் ஓனர் மற்றும் அந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் ஆல்ரெடி நம்ம வந்து ஆர்கன் ரிட்ரைவல் பண்ணிட்டு இருக்கோம். தெரியும் இல்லையா? நான் 23 பண்ணியிருக்கோம். அதில் நிறைய 5 லிவர் கேஎம்சிஹெச்ல வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இது ஒரு இந்த சிஎம்இ இந்த கண்டினியூயிங் மெடிக்கல் எஜுகேஷனுங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஐ ஓப்பனரா இந்த மாதிரி செய்யலாம். லிவர் ஃபெயிலியர் வந்தா அதுக்கு என் தீர்வு இல்லை அப்படின்னு இல்லாம நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம போறோம். மற்ற ஹாஸ்பிட்டல் சென்னை போறோம், கோயம்புத்தூர் போறோம், எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போறோம். சேலத்துல பண்றாங்க, சேலம் ஜிஹெச்ல கூட பண்றாங்க. அந்த மாதிரி இருந்த கேஎம்சிஹெச் வந்து அவங்க ஒரு பயணியரா இருக்காங்க இந்த ஃபீல்டுல. அதனால அவங்க நம்ம டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி நம்ம நிறைய ஆர்கன் கொடுத்து டொனேட் பண்ணியிருக்கோம் பேஷண்ட்ஸ். அதனால நம்ம டிஸ்ட்ரிக்டை அவங்க செலக்ட் பண்ணி நம்மளுக்காக இப்படி ஒரு கண்டினியூ மெடிக்கல் எஜுகேஷன் கொண்டு வந்து இந்த டீமே இங்கே ஒரு வாரமா ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணி அவங்களோட இம்பார்ட்டன்ட் கேசஸ் மிரக்கலா போட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது பொழைக்க முடியாத கேஸை கூட பொழைக்க வச்சிருக்காங்க. அது ஒரு அவங்களுக்கு ஒரு மனசு ஒரு திருப்தியா இருக்கு. அது மாதிரி ஸோ எல்லாத்துக்கும் இவங்க வந்து கேட்டு நாங்கள் இங்கே பண்றோம்னு சொன்னாங்க. அக்செப்டட். நம்ம சரி பண்ணுங்கன்னு சொன்னோம். உடனே நம்ம ஏரியாலேயே பண்ணினது நம்மளுக்கு அது ஒரு சிறப்பு. மொத்த உடல் உறுப்பு தானம் நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம்? அதுக்கு இவங்களுக்கு மட்டும் லிவர்னு சொன்னீங்களா? அது மொத்தம் இவ்வளவு லிவர் 144 உடல் உறுப்புகள் கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு 5 இது ரோட்டா படிதான் வரும். நம்மளாம் கொடுக்கறது இல்ல. இது டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டி, டிரான்ஸ்பிளான்ட் தமிழ்நாடு அத்தாரிட்டி இருக்கு. அது ரோட்டா படி வந்துட்டு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஜோன் கோயம்புத்தூர்ல இருந்து ஓசூர் வரைக்கும் வந்துட்டு 12 ஹாஸ்பிட்டல் இருக்கு. மேடம் வந்து 140 பண்ணிருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டலும் அந்த அளவுக்கு வந்துருக்குது. நம்ம முடிவு பண்றது இல்ல. நம்ம இங்க ஆர்கன் டொனேஷன் எடுத்தாலும் நம்ம முடிவு பண்றது இல்ல. இதுக்கு ஒரு ஸ்டேட் லெவல்ல டிரான்ஸ்டான் அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அவங்க தான் வந்து அலோகேட் பண்ணுவாங்க ஆர்கன். இப்போ சீனியாரிட்டி வைஸ் அலோகேட் பண்றாங்க. இந்த தடவை வந்து கேஎம்சிஹெச் லிவர் போடணும், எம்ஜிஎம் லிவர் போடணும், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு லிவர் போடணும், சேலம் மெடிக்கல் காலேஜுக்கு போடணும். அந்த சீனியாரிட்டி வைஸ் தான் கொடுக்குறாங்களே ஒழிய நம்ம அலோகேட் பண்றது இல்லை. மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது எங்க போகுதுன்னு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முதல் மரியாதை ஸ்டேட் ஆனர்ஸோட இது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு இது. இந்தியாவில் வேற எந்த அரசாங்கமே பண்ண கிடையாது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம நாடு, நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் உலக அளவுலேயே மில்லியன் பர் பாப்புலேஷன் டொனேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு. இது வந்து முழுக்க அரசாங்கமே பண்ணுறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒரு நம்மளுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அரசாங்க ஹாஸ்பிட்டலில் தான் அதிகபட்ச டொனேஷன். இது முழுமையாக அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு முயற்சினால இந்த டிரான்ஸ்டன் அப்படிங்கிறது வந்து இந்தியா பூரா வந்து மேடம் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு அதிகமாக டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவார்ட் பண்ண மாதிரி வருஷக்கணக்காக 30 வருஷமா வந்து டிரான்ஸ்டன் தான் வந்து இந்தியாவில் நம்பர் 1 அவார்ட் வாங்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துடைய விடாமுயற்சி தான் காரணமே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து இது பண்ணிருக்கு. லிவர் வந்து எத்தனை ஆயிரத்துக்கு எத்தனை பேர் பாதிப்படுது? 100க்கு அந்த மாதிரி சர்வம் மாதிரி ஏதாவது சொல்ல முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் இந்த கருத்தரங்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த கல்லீரல் நோய் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறையுடைய நோய் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள்னால கல்லீரல் பாதிக்கப்படுது. ஸோ நீங்க மெசேஜா மக்களுக்கு சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது இதுதான். டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து நம்ம சொல்ல வரல. டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு வராம காப்பாற்றணும். ஒரு 100ல ஒருத்தருக்கு 1% மக்களுக்கு வந்து லிவர் சிரோசிஸ் இருக்கு. அதற்கு காரணம் குடி, அதுக்கப்புறம் கொழுப்பு படிதல், வைரஸ் கெடுதல். இது 3மே நம்ம வந்து சரி பண்ணக்கூடிய விஷயம். இப்போ குடியை நிறுத்தினாங்க அப்படின்னா முன்னேற்றம் வந்துடும். கொழுப்பு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து எக்ஸசைஸும் உணவு கட்டுப்பாட்டில் வந்து இது பண்ண முடியும். வைரல் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி தடுப்பூசினால பியை வந்து நம்மளால காப்பாற்ற முடியும். சி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மருந்து மாத்திரைகள் 3 மாசம் எடுத்தாங்கன்னா முழுமையாகவே குணப்படுத்துகிறது. ஸோ 1% மக்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு தருமபுரி பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 லட்சம் மடல் இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு செராட்டிக் மக்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கூட கெப்பாசிட்டியும் கிடையாது. நம்ம நாட்டில் வந்து அதை பண்ணவும் முடியாது, காஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சின்ன பையனுக்கு வந்து நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் அப்படிங்கிறது
அவருக்கு ஆக வேண்டிய செலவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 70 லட்சம் ரூபாய் செலவாச்சு. இது முழுக்க முழுக்க வந்து தமிழ்நாடு அரசாங்க காப்பீட்டு திட்டத்தில் தான் நாங்கள் இருக்கோம். இது எல்லாமே ஆஸ்பத்திரி வந்து வெய்வ் ஆஃப் பண்ணி பண்ண ஒரு விஷயம் தான். இது வந்து மக்களுக்காக பயன்படணும் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பிளான்ட் வந்து அரசாங்கம் வந்து காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்தாலுமே எத்தனை பேருக்கு பண்ண முடியும்? ஸோ வராமல் தடுக்கிறது ஒரு வருமுன் காப்போம். அதுக்காக தான் இந்த சிஎம்ஏ வந்து நம்ம வந்து தருமபுரியில பண்றதுக்கான முக்கியமான காரணமே அது. இது அவேர்னஸ் நிறைய பேர் தெரியாம இருக்கு சார். இது அவேர்னஸ் பண்றதுக்கு எதனா நீங்க ஏதாவது கிராமங்களிலோ இல்ல நகரத்திலயோ ஏதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து எல்லா ஊர்லயுமே வந்துட்டு ஒரு லிவர் டே அப்படின்னே இருக்குங்க சார். இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் கிருமி கண்டுபிடிச்சவர் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஜூன் மாசம் வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ் டே வந்து வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேயா கொண்டாடப்படுதுங்க சார். அது வந்து நம்ம ஜிஹெச் முதற்கொண்டு மேடம் டீம்லாம் வந்துட்டு வருஷம் வருஷம் எல்லா இடத்துலயுமே பண்றாங்க. இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆர்கன் டொனேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர்ல ஒரு நாள் இருக்குங்க சார். இந்த 2 நாளுமே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரும். இது எவ்வளவுதான் வந்து விழிப்புணர்வு கொண்டாலுமே இது வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம் தான் சொல்லுமே ஒழிய அது வந்து நம்மளுக்குன்னு நம்ம வந்து என்னைக்கு வந்து பாதிக்கப்படுறோமோ அன்னைக்குதான் வந்து அந்த விழிப்புணர்வு வருது. ஸோ இதை வந்து பார்க்கறது மக்களுடைய பார்வை என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மீட்டிங் நடத்துறது அப்படிங்கிறது வந்து நம்ம விழிப்புணர்வுக்காக பண்ணாலும் இது ஒரு வியாபார ஒரு வித்தி அப்படின்னு சொல்லி தான் பாக்குறாங்க. பட் உண்மையிலே இது எல்லாமே வந்து ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பத்திரிகை நண்பர்கள் நீங்க கொண்டு போக வேண்டிய மெசேஜ் வந்து நாங்கள் மீட்டிங் பண்றது அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கல்லீரல் மருத்துவம் அப்படிங்கிறது வந்து முக்கியமா வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இருதயத்தினால பாதிக்கப்படுறவங்க அப்படின்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு வராங்கன்னா 10% மக்கள் வந்து இருதயத்தினால பாதிக்கப்பட்டு வராங்க அப்படின்னா 1% மக்கள் இன்னைக்கு வந்து கல்லீரல் பாதிக்கப்படும். டாப் 10 காசஸ்ல வந்து கல்லீரல் நோய் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக இது எல்லாமே பண்றோம். லிவர் சிம்டம்ஸ் அதாவது இது என்னன்னா சார் நம்ம பெரும்பான்மையானவர்கள் பார்க்கறது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்கணும். அந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்கும்போது அது நார்மலா இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அர்த்தம் கொடுக்கறதே கிடையாது. லிவர் சிம்டம்ஸ் வரும்போது மஞ்சக்காமலை, கால் வீக்கம், வயிறு வீக்கம், நினைவின்மை, ரத்த வாந்தி இதெல்லாம் வரும்போது லிவர் ஃபெயிலியர் போயிடுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து டிரான்ஸ்பிளான்ட் தவிர ஒரு வழியே கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து வர்றதுக்கு முன்னாடியே பார்க்கணும். ஸோ 40 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாஸ்டர் செக்அப் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு அவங்களுடைய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இதுவே போதுமானது. ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வு மக்கள் பண்ணாங்க அப்படின்னாவே போதும். அதை பார்த்துட்டு டெஸ்ட்ல வந்து மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அதுவே வந்து ஒரு 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 அப்ஜெக்டிவா இப்போ பாத்தீங்கன்னா இப்படி வந்து பாஸ் ஃபெயில் அப்படின்னு சொல்லி மார்க்கை பார்த்தோம்னா பையன் நல்லா படிக்கிறான். அதே மாதிரி நம்மளோட ரிப்போர்ட் மாஸ்டர் செக்அப்ல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாம வந்து தெரிஞ்சுறதுக்கான வாய்ப்புகள் தான். ஸோ அட்வைஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து அறிகுறியே இல்லாத நோய் வரதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா 40 வயசுக்கு மேல இருக்கவங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாஸ்டர் செக்அப் பண்ணி ஆகும். சார் அதே போல இப்போ ஒரு பேஷண்ட் வந்து சிவியர் கண்டிஷன்ல டிரான்ஸ்பர் பண்ற அளவுக்கு வந்து அட்மிட் ஆகுறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அவைலபிள் இருக்குமா இல்ல எவ்வளவு நாள் நமக்கு டைம் வெயிட் பண்ணணும் சார். எவ்வளவு நாள் டைம் தேவை? கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு அந்த லிஸ்ட். வெயிட் பண்ணி அது வரைக்கும் we will give them treatment. இல்லைங்களா? இதுல 2 முறை டிரான்ஸ்பிளான்ட் பண்றது அப்படிங்கிறது 2 முறை இருக்கு. அதாவது ஒன்று மருத்துவ முறை, இன்னொன்று வந்து ஆப்ரேஷன் பண்றது. மருத்துவ முறையில வந்துட்டு நாங்க வந்துட்டு பேஷண்ட் வந்துட்டு ஃபிட்டா டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் கொண்டு வருது. இந்த ஆப்ரேஷன் பொறுத்தளவுக்கு இந்த மூளைச்சாவு ஏற்பட்டு பண்றது, ஸோ அதுதான் வந்து நம்ம கடாவரிக் டொனேஷன் அப்படிங்கிறது. அதுதான் வந்து நம்ம இப்போ வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டதுனால அதிகமா இருக்கு. அது போக இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா உறவினரே கொடுக்கக்கூடியது. உடம்புல நம்மளுடைய முடி நகத்துக்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு வளரக்கூடியது அப்படிங்கிறது கல்லீரல் மாற்று சிகிச்சை. நீங்க அங்க பார்த்துருப்பீங்க, என்னுடைய நண்பர் பாரி வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து அங்க வந்து லைவ் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு சொந்தக்காரங்க அம்மா கொடுத்தது அப்படிங்கிறது. இதை வந்து லிவர் பாத்தீங்க அப்படின்னா 2 to 4 வாரத்துக்குள்ள முழுமையாவே வளர்ந்துடும். ஸோ இதை வந்து உடனடியா கல்லீரல் செயலுக்கு உடனடியா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும். ஒரு நம்மளால 1 மாசத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து உறவினர் பண்ணக்கூடிய முறை பெஸ்ட். இதை வந்து காப்பீடு உறவினர்கள் இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு வந்து மூளைச்சாவு ஏற்பட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு வெயிட்டிங் டைம் தான். ஒரு சில சமயம் சில பேருக்கு வாரக்கணக்குல கிடைக்கும், சில பேருக்கு மாசக்கணக்கு கூட இருக்கும், 1 வருஷம் வெயிட் பண்ணவங்களும் இருக்காங்க. பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம இறக்கிறவர்கள் தான் அதிகம். ஸோ ஒரு 3ல ஒருத்தருக்கு தான் வந்து சரியான நேரத்துக்கு லிவர் கிடைக்கும், 2 பேருக்கு சரியான லிவர் கிடைக்காது. ஸோ அது வந்து நீங்க பத்திரிகை நண்பர்கள் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து நோய் வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து லிவர் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி காப்பாற்ற முடியும். பட் அவங்களுக்கு சரியான நேரத்துக்கு லிவர் கிடைக்காதனால காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது
மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது அப்படின்னா ரத்த தானம் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து எங்களுடைய நோயாளி ஒருத்தர் கொடுத்தவர் அவர் சொன்னது, நம்ம மண்ணோடு மண்ணாகிறது, இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கணும், ஒரு உறுப்பு தானம் பண்றதுனால பாத்தீங்கன்னா ஒரு 7 உயிரை காப்பாற்ற முடியும். 2 பேருக்கு கிட்னி கொடுத்து, ஒருத்தருக்கு வந்து லிவர் கொடுத்து, இன்னொருத்தருக்கு ஹார்ட் கொடுத்து, லங்ஸ் கொடுத்து, இந்த மாதிரி வந்து 7 பேர்த்தோட உயிரை காப்பாற்றக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு தானம். இது வந்து யாருக்குமே பயனில்லாது அப்படிங்கிறது வந்து நம்ம மண்ணோட உடல் போறதை விட இதை உறுப்பு தானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இவ்வளவு பேரை நம்மளால காப்பாற்ற முடியும். நம்ம நாட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறது அப்படிங்கிறது நம்ம பண்பாட்டிலே இருக்கக்கூடியது. இதை வந்து நம்ம இறக்கும் போது வந்து உதவி செய்ய முடியும் உறுப்பு தானம் மூலம். ஆண்டுக்கு எவ்வளவு பேர் இறக்குறாங்க கல்லீரல் நோய் பொறுத்தது பாத்தீங்கன்னா வந்துட்டு 1% மக்கள் சிரோசிஸ் இருக்காங்க. அது அடுத்த ஒரு 10 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அதுல 40-50% மக்களுக்கு கண்டிப்பா லிவர் ஃபெயிலியர் வரும். அந்த 40-50% மக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் கொண்டு வரது அப்படிங்கிறது 4ல் ஒருத்தர் தான் கொண்டு வருது. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் அதுல வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துல வந்துட்டு ஒரு 40 பேருக்கு வருது அப்படின்னா நம்மளால வந்து அதுல 10 பேர் தான் காப்பாற்ற முடியும். ஸோ அதுதான் வந்து இதுல வந்து நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம். யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் லிவர். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் இருக்கு. இது எல்லாமே அரசாங்கம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கம்ப்ளீட்லி இதை வந்து அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பேப்பர் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்து கண்ணில் விளக்கணி ஊற்றி தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அது வந்து உண்மையிலே நல்லது. அப்போதான் மக்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி இருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாடால வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இது வந்து ஒரு பயங்கர டிரான்ஸ்பரண்ட் ப்ரோக்ராம். இவங்க தான் இன்னார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பாக்குறதுக்கு வந்து ஒரு சப் கலெக்டர் லெவல்ல வந்து பாக்குறது, ஒரு டீன் மேடம் லெவல்ல வந்து ஒருத்தவங்க வந்து மெடிக்கல் காசஸ் கரெக்டான ரீசனுக்கு தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்களா, இந்த மாதிரி எல்லாம் பார்த்து ஒரு ஹை லெவல் கமிட்டி பார்த்து தான் இது பண்றதுனால வந்து இதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் யாருமே கொடுக்க முடியாது. ஸோ டொனேட் பண்ணக்கூடியது உறவினர் கொடுக்குறாங்க அப்படின்னா 18-50 வயசு இருக்கக்கூடியவர்கள், ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. அதே பிளட் குரூப் இல்லைன்னா ஓ பிளட் குரூப். லிவருக்கு மட்டும் நம்ம வந்து எந்த உறுப்பு வேணா ஏத்துக்கக்கூடியது. இந்த இதெல்லாம் வந்து HLA டைப்பிங் கிட்னி பண்ற மாதிரி தேவையில்லை. லிவருக்கு வந்து பிளட் குரூப் மேட்ச் ஆச்சு இல்லைன்னா ஓ பிளட் குரூப் இருந்ததுன்னா நம்ம கல்லூரியில கூட ஆத்தரைசேஷன் கமிட்டி வச்சிருக்கோம் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட். அந்த கமிட்டியில நானு இணையர் DHO டிஸ்ட்ரிக்ட் DD டெப்டி டைரக்டர், இப்ப அவங்க பேரு DHO, PA2 கலெக்டர், DSP, இவங்க எல்லாரும் இருக்கிறோம். அதுல வந்து அந்த கேஸ் ஜென்யூன் தான், இவங்க ஒண்ணு விக்கல, சொந்தக்காரங்களே கொடுத்தா கூட நாங்க எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணோம். அதனால இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் கவர்மெண்ட் பாக்குது. யார் வேணாலும் யாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த காலத்துல எல்லாம் கிட்னி திருடிட்டாங்க போட்டு இது வரும் பேப்பர்ல, அந்த மாதிரி எல்லாம் இப்ப பண்ணவே முடியாது. ஆத்தரைசேஷன் கமிட்டி நம்ம சுத்து வட்டார டிஸ்ட்ரிக்ட்க்கு நம்ம சேலம் வரைக்குமே நம்ம தான், சேலம், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, இந்த ஒசூர் வரைக்குமே நம்ம தான் ஆத்தரைசேஷன் கமிட்டி. எந்த யாருக்கு அது ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுமோ அவங்க நம்ம கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கினா தான் கவர்மெண்ட் அவங்களுக்கு அந்த லைன்ல கொடுப்பாங்க.